எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் அண்ணா அந்த அவர் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு. நீங்கள் வாங்க, நீங்கள் சாங் நல்லா வாங்குவீங்க, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களை கூப்பிட்டு வரேன்னு. அவரும் எனக்கும் பண்ணியிருக்கார் மியூசிக்கு. கேவி மகாதேவனையும் வச்சு இந்த காலத்தில் எனக்கு பாக்கியராஜ் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், அதாவது பாரதி ராஜாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவனை அவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணல, நான் வச்சு படம் பண்ணேன். இல்லை இல்லை சொல்கிறேன் நான். அப்போ அவர் கதை கேட்க சொல்கிறேன். அவர் நான் போயிருந்தேன் எம்எஸ் விஸ்வநாதன் போய் ஒரு டியூனை சொல்லி இந்த மாதிரி பாட்டு இவருடைய கதைக்கு கரெக்டாக இருக்குங்க அப்படின்னா. அப்போ அந்த பாட்டு பாடின அம்மா யார் பாடினாங்களோ அந்த ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடல. அந்த பாட்டு சுஜாதாங்கிற படத்தில் வந்த பாட்டு, நீ வருவாய் என நான் நினைத்தேன் ஏன் மறந்த. அதான் அருமையான பாட்டு. நான் அதை சொன்னேன். அப்புறம் உடனே அவர் எம்எஸ் விஸ்வநாதன் நிறுத்திட்டார். அதை நிறுத்தி வச்சுட்டு சொல்ல ஆரம்பித்தார். என்ன அப்படின்னா, அந்த பாட்டு பாடின ஒரு அம்மா அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அம்மா பாடலையே ஏன்னு கேட்டதுக்காக சொன்னால், அவங்க ஸ்டேஜ் சிங்கரு பாடிட்டு இருந்தாங்க. இவங்க எங்கெங்கே ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் ஒருத்தன் ஒரு அந்த அம்மாவுக்கு ஹீரோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க ஸ்டேஜில் முன்னாள் லைனில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இப்படியே பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபி வாங்குறது இப்படியெல்லாம் இருந்துட்டு அவங்களுக்குள்ளார ஒரு லவ் வந்துருச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபு பாடணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவர் எப்படியாவது ஒய்ஃபை பாட எல்லா மியூசிக் டைரக்டரையும் கூப்பிட்டு போவார். கூட்டிகிட்டே போயிருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, இவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. போயிட்டு வந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளார சம்பளம் அதிகமாகணுன்னா சரி நீங்கள் போங்கன்னு. அப்போ அவர் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்பார், இது என்ன நீ போனையா, எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்தியா, மகாதேவனை பார்த்தியா, இளையராஜாவை பார்த்தியா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. ஒரு நாள் இந்த அம்மா நான் போய் பார்த்தேங்க, நாளைக்கு பாடுறதுக்காக வர சொல்லிட்டாருன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஒய்ஃபு முதல் பாடுறாங்க. நம்ம டெல்லியிலேருந்து எப்படியாவது நம்ம அதான் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறாருன்னா 1/2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு கவர்மெண்ட் இதில் இருக்கிறதுனால இப்படி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண. நான் காலையில் வந்துடுவேன். கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துடும். 12:30 மணின்னா 1 மணிக்கெல்லாம் நான் ரெக்கார்டிங் தேட்டரில் 1 மணி 1:30 மணிக்குள்ளார ரெக்கார்டிங் தேட்டருக்கு நான் வந்துடுறேன். நான் முதல்ல நான் பாடும்போது நீங்கள் நான் சேர்ந்துருவேன், நீ கேவலப்படாதுன்னு. காலையில் எழுந்திரிச்சு ஃபோனில் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உடனே அவர் காலையில் எழுந்திரிச்சு சரி நீ புறப்பட்டு போ, நான் சேர்ந்துடுறேன்னு இவங்க போகிறாங்க. அங்கே போனவுடனே இவங்களுக்கு கொடுத்த பாட்டை, நீ வருவாய் என நான் நினைத்தேன் ஏன் மறந்தாய் என நான் அறியேன், கண்கள் தவித்திருக்க உள்ளம் நினைத்திருக்கேன்னு அவங்க பாடியிருக்காங்க. அவங்க பாட்டு சொல்லி கொடுத்த உடனே இந்த அம்மாவும் பாடியிருக்காங்க. வருவாங்கன்னு ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. மணி 1 ஆன உடனே எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதான் இது. எம்எஸ் விஸ்வநாதன் கூப்பிட்டு, நானும் உங்கள் அப்பா மாதிரி தான்மா, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாடு, அவர் தான் வந்துடுவார் எல்லாம் அப்படின்னா. இந்த பொண்ணு பாடிச்சு. அவ்வளோ நல்லா பண்ணதுக்கு காரணம் அவர் வரல. முதல் பாடும்போது அவர் கேட்கலையான்னு. 1 மணி 1:30 மணிக்கு ரெக்கார்டிங் முடிஞ்சது. 2 ஆச்சு, 2:30 ஆச்சு, 3 மணி ஃபோன் வருது, ஹஸ்பண்டை இறந்துட்டார் அப்படி. புரிஞ்சு டெல்லியில் கார் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வேகமாக போன்னு அந்த போன வேகத்தில் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே நம்ம பாடும்போது முதல் பாடும்போது அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா பாடு இது சொன்னார். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குதே, இதை எடுத்து தான் நான் பாடும் பாடலுங்கிறது நான் படமாக பண்ணேன். எது சொன்னேன்னா, தியரியாக என்ன படித்தாலும் அடுத்தவன் எழுதுனது, இது வாழ்க்கையில் நேராக பார்த்து பண்ணுறதுன்னு இருக்க, இது பண்ணுறவன் தான் வர முடியாது. அந்த மாதிரி வந்துடுது தான் பாக்யராஜ், சுந்தரராஜா, விக்ரம டைரக்டரெல்லாம். காலேஜில் என்ன சொல்லி தருவாங்க, ஏற்கனவே நடந்த சம்பவத்தை இல்லை நான் பார்த்த சினிமாவை அப்படி தான். ஆனால் இது நம்ம அந்த வீதியிலேயே வாழ்ந்த இடத்துலையே பார்த்த விஷயங்களை செமந்துட்டு வந்த விஷயங்களே இன்னும் நிறையா இருக்குது எங்கள் வாழ்க்கையில் முடியாமல் இருக்கிறது.